அடிக்க மூடி வாச்சா மூவ் பண்ணவே பண்ணாது. அதெல்லாம் துன்பம். ஆனால் இயற்கையிலேயே இந்த நாளும் இருக்குது. ஆகவே நாங்கள்லாம் என்ன பண்ணேன்டா, இந்த இடையில இருந்தெல்லாம் ஒரே பாய்ச்சல். இது பிரம்மச்சரியாரு சன்னியார், அதுதானே உத்தமம் பண்ணி சங்கராச்சாரியா சொல்கிறார். அது என்ன சொல்கிறேன்டா, உன்னை அறிய அந்த ஆசை உனக்கு இருந்துட்டா ஒரு ஜம்ப் பண்ணி விட்ரும், இந்த இடையில ரெண்டே விட்டுரும். தடை தாண்டி முருகனான் தடை தாண்டி ஓட்டம் கரெக்டு. அப்போ உங்களுக்கு எல்லாம் உபதேசம் நடந்துட்டு ரமணன் ஷார்ட்டை சொல்லி என்ன வேணா கேட்டாலும் கேட்டு தானே அவனு வேற ஒன்று. ஏய்யா இல்லை, இப்போ இந்த இந்தியாவில் நான் இந்த ஆசிரமத்தில் எப்போ பார்த்தாலும் கலகலடி சிரிப்பும் இதுவும் ஜோக்கு நடக்கும் இல்லை, இவங்க அழுது கொண்டு இருக்காங்க, வேறு வழி இல்லை. அது பஞ்சதசி என்ற புத்தகம். அது விஷய ஆனந்தம் சொல்லுங்க, பஜனானந்தம், பிரம்மானந்தம், 3. நம்ம விஷயானந்தத்துலாம் இருக்கிறோம் சரிதானே, கப்பல்லாம் பீப்பெல்லாம் ஜொலிக்கிறப்பெல்லாம் ஓகே டன். நீட்டு யாரோ வந்து சொன்னாங்க ஒரு பாட்டு இருக்காம அதுக்கு, இவன் நம்மளோட மிஸ்ஸஸ் அனுபவம், அதை நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். அப்போ விஷய ஆனந்தம் ஓகே. இப்போ நான் பஜனை பண்ணக்குள்ளே நடந்த தெரியுமா உங்களுக்கு? தெரியாது உங்களுக்கு ஒருவருக்கு? வடை மணக்கு, உளுந்து வடை மணக்கு, உதிக்கு மணந்தா, ஐயோ கட்டம் கட்டம், அதை உளுந்து வடை அதெல்லாம் இழுக்கு இந்த பக்கம் ரமணா. அப்போ விஷயானந்தம் சரிதான். விஷயானந்தம் இல்லையோ? கள்ளப்புலனிந்தும் காளாமணி விளக்கு. ஐயா நல்ல ஐயா பிரசாதம் சொல்லுங்க. ரெண்டை படித்தேன் நான். நீ ஒன்றையும் தப்ப முடியாது என்ன, நீ சாப்பிட்டு தானே ஆகணும், பஞ்சபுலன்களும் வேலையை தான் ஆகணும். ஆனால் அதை இப்படி மாற்று, இந்த இஷ்ட தெய்வத்தால் இருந்து கிடைக்கும் பிரசாதம் எல்லாம் விஷயோபோக ரச்சனா. சாரணம் சொல்லலை என்னது போகம் ரச்சனான அனுபவிக்கிறது. பாருங்க அந்த கோயிலுக்கு அண்டே எங்கள் பட்டிமட்டம்மா கோயிலுக்கு போகணும், அது மத்தியானத்தையும் சாப்பிட நாங்கள் 9 மணி என்ன உண்டு இப்போ வெட்டுறையா யோசிச்சோன்னா வாங்க உள்ளுக்கு கூட்டி போனால் நம்மளோட மகனார் கொண்டு வர்றாரு. அது என்னது பானும் சம்பல் அடையமானே அப்படி வெட்டு கொண்டு வா, இன்னொன்று கொண்டு வா, அது அப்படி ஒன்று நல்லா இருந்து இல்லை விஷயம். ஆனால் அம்மா கொடுத்த பிரசாதம் என்ன யார் கொடுத்த? பட்டி போட்ட அம்மா நம்ம கொடுத்த பிள்ளைக்கு பணம், அந்த சம்பல் அந்த மாதிரி இல்லையோ என்ன சொல்கிறேன் விஷயம் ராஜன். ஆனால் அம்மா கொடுத்த முடியுங்க அப்படி எல்லா என்னது கண் காது மூக்கு அதெல்லாம் அது சுவையோலி ஒரு ஓசை நாட்டம் அவ்வளவும் சொல்லு. நீ இந்த மகான்கள் நான் பார்த்துருக்கேன் அனுபவிக்கிறது இல்லை. ஏன் இதுக்குள்ள ஒரு அந்த ஆத்மன் இருக்கிறார், இந்த உயிர் இருக்கிறது, தெளிந்தாருக்கு முடி சிவன் சிவலிங்கம். அப்போ தான் சிவன் சிவனே தான். இதுக்குள்ளே இருக்கிறது யார்? அந்த பரம்பொருளே தான், அந்த ஆத்மனே தான். அவர் இருக்கிறபடியாக தான் இந்த பஞ்சபுலன்களும் மனமும் புத்தியும் இயங்குகிறது. அவராலான் பஞ்சபுலன் மட்டுமில்லை புலப்பொருள்களும் கிடைக்கிறது. அவர் தானே எல்லா உலகமானாய் நீயே. அந்த புலன்களை அனுபவிக்கிற அனுபவம் உன்னால் முடியுமோ? இந்த செத்த உடம்புனா கிடக்கு அனுபவிக்கிறதோ இல்லை, காண கேட்கணும். அப்போ நீ இந்த பஞ்சபுலன்கள் மனம் புத்தி கூட அந்த பரம்பொருள்ற சாநித்தியத்தாலான் இயங்குகிறது. இது இந்த மகான்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது, தெரியாட்டு வேண்டைக்கு. அப்போ என்ன பண்ணு, நீ இந்த பஞ்சபுலன்கள் அனுபவிக்கிற பஞ்சபுலன் இன்பங்களும் மனதால் புத்தியால் அகங்காரத்தால் என்ன தெரியாது, அது கூட யார்? அவர் சாநித்தியத்தால் கிடைக்கும் பிரசாதம் சொல்லுங்க. அதில் இந்த மனதால் செய்கிற தவம் இருக்குது, அதில் பேர் மனப்பிரசாத சௌமியத்துவம் மௌனம் ஆத்ம வினுக்கிரகம். அதில் பிரசாதம் என்ன மனப்பிரசாதம், அதை பற்றிய விளக்கம். கவலைப்படாமல் அதில் இருக்குது, அசையாமல் குழப்பமடையாமல் அந்த குதூகலத்தில் திளைத்திருத்தல் சொல்லுங்க பாபம். குதூகலத்தில் முடியுங்க. இது தவம், மனதால் செய்யும்
தவம். நீ எப்படி குதூகலத்தில் நிலைத்திருப்பாய்? ஆனால் இந்த அறிவை கொண்டவா, இந்த அவ்வளோ இயக்கமும் நோயோ நோய் இல்லையோ பச்சையோ எல்லாமே அந்த பரம்பொருள் இருக்கிறபடியா என்ன இயங்குகிறது. அப்போ குதூகலத்தில் மகிழ்ச்சி கூட இல்லை. குதூகலம் தமிழில் அதி உயர்ந்த மகிழ்ச்சியில் உச்சக்கட்டம். குதூகலத்தில் திளைத்திருத்தல். ஆஹா, அது என்னது? மனப்பிரசாதம். இது தவம். அப்போ நீ என்ன ஒன்று இது சாதாரண வராது இல்லையோ, எப்போ பார்த்தாலும் அது இது செய்யணும். தவம் வேண்டா, நீ தவம் உண்ட முயற்சியால் இந்த நிலையில் உன்னை மனதை முடி வச்சுக்கொள்ள உண்டு. தவம் மனப்பிரசாத சௌமிய மௌனமும் மனத்தில் ஆத்ம வினிக்கிரகா. அப்போ நாங்கள் தபஸ்விகள் சொல்லுங்க, நாங்கள்லாம் தபஸ்விகள். இப்போ தவம் பண்ணால் தானே அது தவமும் தவமுடைய ஆட்கம். ஆனால் இந்த தவம் அறிவால் செய்தால் யாருக்கும் நீ தெரியாது நீ தவம் செய்கிறேன்னு. இதை நான் சொல்கிறதில்ல. தலைவுதணிக்க மொட்டை காது குத்தி மொட்டை அடிக்கவும் சொல்லுதா தெய்வம் காவடி எடுத்து அது ஒன்றும் கிடையாது. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடி. உலகம் என்று உயர்ந்தோர் மாட்டு பகவத்கீதையில் கண்டதான் அது மட்டும்தான் உயர்ந்தது. அவர் என்ன சொல்கிறார்? இதை செய். குதூகலத்தில் திளைத்திருத்தல். ஆஹா, சாதாரணமாக 24 மணி தேரம் உன்னால் முடியாது. ஆனால் தவம் ஆக என்ன வேண்டிய அதுலேருந்து கீழே வரவே கூடாது. என்ன ஒன்று அதில் சௌச்சா சந்தோஷா. இந்த சந்தோஷத்தை பற்றினா என்ன ஒரு சத்தம். ஒரு இந்த நாளில் நான் சுதர்சன் நல்லா கவனம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு பென் ட்ரைவில் ஒரு நாளைக்கு வரப்போகுது. இல்லை இது கிடைக்காது. பியூட்டிஃபுல். அப்போ இந்த ஆசிரம், இந்த தபோவனம், இந்த அது உயர்ந்த வாழ்க்கையின் குறிக்கோளை அடைவதற்காக மட்டும்தான் இருக்கிறது. நான் வெரி கிளியர். ஓகே, அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அடுத்தது பாருங்கம்மா, நான் பாருங்கள் அவங்களோட பேர் என்ன? மத்ராம் பாபா. மத்ராமண்டா ஆனந்தத்தில் மேடு பைத்தியம். இதில் ஆனந்தத்தில் நித்யானந்தா, சதானந்தா, நித்யா ராமஸ்வரூபானந்தா, சிதானந்தா, சிவானந்தா, எல்லாம் ஆனந்தம். இந்த கதைன்னு சொல்ல போகிறோம். ஒரு ஊர் இருக்குது இந்தியாவில், மீரட்ன்னு சொல்கிறேன். அவனோட பட்டு திருவன் யாராவது துறவிகளை பிடிச்சி டெலிவிஷனில் போட்டு ரேடியோ போட்டு கொண்டம் பண்ணி அவமானப்படுத்தும். அதுதான் என்னோடய வேலை. அப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு 3 நாள் தங்கியிருந்தோம். அந்த அத்தியாத்ம சுவாமி அவருக்கு இதெல்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியாது. டேய், நம்ம சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருங்கோ, ஆனால் உங்களை நிறைய பேர் கவனித்து கொண்டு இருந்தாங்க. ரேடியோவில் டெலிவிஷனில் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து போடுவாங்க. நாங்கள் 3 பேர் நாங்கள் ஒன்றுமே புதியாக ஒன்றும் இல்லை. வளமை மாதிரி சத்தங்க இது இப்படி தானே அது ஒன்று இருந்து. கடைசியில் அடுத்த நாள் காலை வெளிக்கிட போகிறோம். இந்த தருதலை வந்தான் துறவியல் எஸ்கேபிஸ்ட். என்ன வீட்டோடு ஓடுறோம், கடமையாக என்ன திட்டுறான். 3 நாளாக உங்களுக்கு பின்னால் நான் திடுறேன். எப்போ பார்த்தாலும் சிரிச்சு கொண்டுறீங்க. அவனுக்கு பொருட்கல்ல, எப்போ பார்த்தாலும் சிரிச்சு கொண்டுருங்க. அப்படி உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையே. அப்போ நான் தான் அவர் அத்தியாத்மா போயிட்டு அடே சாயல் ஆகும், மிட்டாயில் ஆகும், அவன் நிறைய இருக்கிறான். ஆகும் முதல் தண்டாவோ கொஞ்சம் தாயே குளிர்ந்தாருள்வா அம்மா சின்ன விளக்கம் வேணுமா? விளக்கம் அவன் சொல்லுவான் கோவம் அவனுக்கு. இது நித்யானந்தா, இது அத்தியாத்மா தான், இது ராம்ஸ்வரூபானந்தா சரிதானே, அது தெய்வானந்தா, அது சதானந்தா. அப்போ நாங்கள் ஒரு 10 பேர் எல்லோரும் தான் ஆனந்தம். நாங்கள்லாம் ஹோல்சேல் டீலர்ஸ் இன் ஆனந்தா. தெரியுமா அவனுக்கு? அவனுக்கு திருச்சி போனேன். நித்திய ஆனந்தா, பரம ஆனந்தா, சதா ஆனந்தம் எல்லாரும். இப்போ நாங்கள்லாம் ஹோல்சேல் டீலர்ஸ். இதில் ரமணா ஆனந்தம். அவனை என்னையா செய்ய சொல்கிறாங்க, பிஸ்னஸே அதுதான். அவனும் சிரிச்சிட்டான். என்ன சொல்லுவாருன்னா யோசிச்சுப்பார். பியூட்டிஃபுல். அப்போ என்ன உனது இயற்கையே ஆனந்தம், பிளிஸ். ஐயாண்டே கேட்டாங்க என்கிட்ட, என்ன நீ ஆனந்தத்தை பற்றி சொல்லுங்களேன் ஏதாவது சொன்னேன். நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், அதை சொன்னேன்னே தெரியல. ஏதாவது காரண காரியத்தால் வார மகிழ்ச்சி, அது மகிழ்ச்சி. ஒரு காரணமும் இல்லாமல், என்ன சொல்லு, ஒரு காரண காரியம் இல்லாமல் உனக்கு கிடைக்கும் அப்படி சொல்கிறேன் குதூகலம் வட்டவ, அதில் பேர் ஆனந்தம். அப்போ இப்போ வடை மணக்கு இல்லையோ,
அது ஒரு என்ன விஷய ஆனந்தம். அது சரி, அது வடையாளம் கஷ்டமாக இருக்கு ஐயா. அப்போ அது விஷய ஆனந்தம். அது ஆனால் ஆனந்தம் நான் இருக்கிறோம். நான் உங்களை சிரிச்சு கொண்டே போகிறேன்டா யோசிச்சு பாரும்மா. இந்த உலகத்தில் இந்த ஆனந்தத்துக்கு ஒரு சப்போர்ட்டும் தேவை, ஒன்றும் தேவையில்லாமல் நீ அந்த பரம்பொருளே நடராஜர் சார மாத்திர கிங் ஆஃப் டான்ஸ் அவர் அந்த மணியன்ற சிரிச்சு நாங்கள் விளங்குதோ. இதுதான் நம்மளோட வாழ்க்கையில் குறிக்கோள். அதுதான் ஆத்மஞானம், தன்னை அறிதல். இதுக்கு மேலே அறிய வேண்டும். அதுக்கப்புறம் ஒன்றும் தேவையில்லை. நீயும் ப்ளீஸ், அதுதான் ஆனந்தம். அப்போ நீங்கள் இப்போ இருக்கிறது உங்களுக்கு ஆனந்தம் தெரியாது, ஆனால் குதூகலம் தெரியும். உதாரணம் சொல்லிட்டேன் இல்லையோ. அப்போ இப்போ என்ன செய்யணும்? இந்த ஞானம் அந்த 24 மணித்தியாலும் 366 நாளும் இல்லை, நீ அந்த என்ன அதை சொல்கிறது காரண காரியம் இல்லாத ஆனந்தம். அதில் பேர் ஆனந்தம். சொல்லுங்க, ஒரு காரணமும் தேவை. ஏன்? நீ அதுவாக இருக்கிறாய். சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். நான் அந்த சித்து ஆனந்த என்ற உருவம் சிவன். அவன் அணையணும் மஸ்து டான்ஸ். நான் ஒரு ஆள் வெளியே சிங் அண்ட் டான்ஸ், சிங் அண்ட் டான்ஸ், அவ்வளோ நிறைய போகிறேன். நாங்களாம் இந்தியாவில் ஹரே ராம அந்த இதெல்லாம் போகல, டான்ஸு முன்னுக்கு அந்த மாதிரி. ஸோ என்ன வரேன்டா, நீங்கள் எல்லாம் இந்த ஆனந்தத்தை இந்த பிறவிலேயே கிரியை அடைஞ்சிட்டு இல்லை அப்புறம் பிறை வந்தாலும் அந்த ஆனந்தமாக கிடைக்கும். பெரிய மகான்கள்லாம் புத்தர், விவேகானந்த சுவாமி இவங்கெல்லாம் சொன்னால் நான் இந்த உலகத்தில் துக்கம் இருக்கும் வரையும் நாம் வந்து பிறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை தவறாண்டு இல்லை. இந்த ஞானம் வந்த பிறகு நீ பிறக்கலாம், ஆனால் சரியோ. ஆனால் இந்த ஞானம் வராமல் நீ பிறந்தேண்டா டபுள் துக்கம், தப்பவே முடியாது. ஓகேயா? உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் ரமணன்ற பெயரால் நீங்கள் எல்லாம் இந்த பிறவிலேயே ஆனந்த ஸ்வரூபமாக மாற உங்களுக்கு ஆசீர்வாதம். ரமணா, இன்றைக்கு சன்னியாச தீட்சா டே. எல்லோரும் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நாளையில் ஒரு நாள் மலித்தலும் நீட்டலும் 1-2 வரைக்கும் இருக்குது. மற்றவங்க உள்ளுக்கு எடுத்துருங்க, மலியுங்க, நீட்டுங்க, ஏதாவது செய்யுங்க. ஓகேயா? நம்ம பார்த்து